ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் படிப்பு சென்ட்ரல். இந்தியாவில் ஏஐ இன்ஜினியர், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியரோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.8 lakhs per annum. லோவஸ்ட் வந்து 3.4 lakhs, ஹையஸ்ட் வந்து 25.6 lakhs வரைக்கும் போகிறாங்க. ஸோ இது வந்து டிமாண்டில் இருக்க ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லணும் இந்த ஏஐ இன்ஜினியர்ன்றது. ஸோ இந்த ரோலுக்கு வந்து இப்போ டிமாண்ட் இருக்குது. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 5 yearsக்காவது இந்தியாவில் இந்த ஏஐ இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு டிமாண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏஐ இன்ஜினியர் ஆகணும், இதை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐபிஎம் ப்ரொவைட் பண்ணுற இந்த ஏஐ இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டைரெக்டாக ஐபிஎம்ஏ ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறவங்க, இந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐபிஎம்மில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸ். இதை வந்து கோர்சரா அப்படின்ற இ-லேர்னிங் பிளாட்ஃபார்மில் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஏஐ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ப்ரோக்ராமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு சில பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இதை முடிக்கும்போது ஒரு ஜாபுக்கு போகிறதுக்கு தேவையான லெவலுக்கு நீங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றின பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு இந்த ப்ரோக்ராமில் என்ரோல் பண்ணிக்கோங்க. என்ரோல் பண்ணிங்கன்னா முடிக்கும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பைத்தான் லைப்ரரிஸ் பற்றி கற்றுக்கலாம், மெஷின் லேர்னிங் பற்றி கற்றுக்கலாம், ரிக்ரெஷன், ஹைராரிக்கல் கிளஸ்டரிங், கே-மீன்ஸ் கிளஸ்டரிங், டீப் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க், ஏஐ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி நீங்கள் கற்றுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது இன்டர்மீடியட் லெவல். ஸோ நீங்கள் ஒரு சில பேசிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இந்த கோர்ஸில், அதாவது இந்த சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமில் என்ரோல் பண்ணிக்க பாருங்கள். இதை முடிக்கிறதுக்கு 9 months ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் அதுக்கு முன்னாடியே கூட முடிக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து 3 hours per week அப்படின்னு கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடியே கூட முடிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் எடுக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. வாங்க அதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் நீங்கள் முடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஜாபுக்கு போகிறதுக்கு தேவையான லெவலுக்கு ஸ்கில்ஸ் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ஜினியராக போகிறதுக்கான லெவலுக்கு ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது நீங்கள் படித்தது வந்து எப்பொழுதுமே ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் படிச்சுட்டு மட்டும் போக மாட்டீங்க. இந்த சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமில் நீங்கள் படிச்சுட்டு ப்ராஜெக்ட்டும் இருக்குது, நீங்கள் அதையும் ஒர்க் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தரும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் முடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஐபிஎம்லேருந்து டேரெக்டாக ஒரு அஃபிஷியல் சர்டிஃபிகேட் தருவாங்க. நீங்கள் அதையும் உங்களோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேல்யூபிளான சர்டிஃபிகேட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 courses இருக்குது இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில். கோர்ஸ் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் வித் பைத்தான். செகண்ட் ஒன் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு டீப் லேர்னிங் அண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் வித் கெராஸ். ஸோ இதில் ஒவ்வொரு கோர்ஸு கீழே என்ன வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த கோர்ஸ் டைட்டிலில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் கோர்ஸ் பேஜுக்கு போயிருவீங்க. நீங்கள் அங்கேருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேர்ட் ஒன் வந்து கம்ப்யூட்டர் விஷன் அண்ட் இமேஜ் ப்ராசஸிங், அப்புறம் உங்களுக்கு டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ் பற்றின கோர்ஸ் இருக்குது. ஃபிஃப்த் ஒன் வந்து பில்டிங் டீப் லேர்னிங் மாடல்ஸ் வித் டென்சார்ஃப்ளோ. சிக்ஸ்த் ஒன் வந்து ப்ராஜெக்ட். ஸோ கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 courses ப்ளஸ் ஃபைனலாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பீங்க. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமில் கவர் ஆகிற டாபிக்ஸ், கோர்சஸ் எல்லாமே. ஸோ இப்போ இதில் எப்படி என்ரோல் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு அக்கௌண்ட் வேணும். அதுக்கு இந்த ஜாயின் ஃபார் ஃப்ரீயை கிளிக் பண்ணுங்கள் ரைட் டாப்பில். இங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ஜாயின் ஃபார் ஃப்ரீ கொடுத்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்றது நான் இப்போ சொல்கிறேன். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ண அப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் பேஜிலேருந்து என்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் தருவாங்க. அதாவது உங்களுக்கு இந்த வந்து இந்த சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு 1 month ஆக்சஸ் வேணுமா, இல்லை 3 months ஆக்சஸ் வேணுமா, இல்லை 6 month ஆக்சஸ் வேணுமா அப்படின்னு ஒவ்வொரு மந்த், அதாவது ஒவ்வொரு டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ப்ரைஸிங்கும் போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் 1 month ஆக்சஸ் இருந்தால் போதும் அப்படின்னா 3000 சம்திங் இருக்குது. 3 monthsனா இன்னொரு ப்ரைஸ் இருக்குது, 6 monthsனா ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமை நீங்கள் பை பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களால் வந்து காசு கொடுத்து இந்த ப்ரோக்ராம் வாங்க முடியல, பட் எனக்கு கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த பேஜில் ஸ்க்ரால் பண்ணிட்டு இந்த கோர்ஸ் பேஜுக்கு போங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் வித் பைத்தான். இந்த கோர்ஸ் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா, ஸோ நீங்கள் கோர்ஸ் பேஜுக்குள்ளே போனப்பறம் இந்த பட்டன் லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். என்ரோல் ஃபார் ஃப்ரீன்னு ஒன்று வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கோர்ஸ் பேஜ், அது நான் காட்டினது வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் பேஜ், அதாவது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் பேஜ். இது வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சிங்கிள் கோர்ஸோட பேஜ், அதுக்குள்ளே வந்திருக்கும்.
என்ரோல் ஃபார் ஃப்ரீ கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். பட் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆடிட் த கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஆடிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த கோர்ஸில் ஃப்ரீயாகவே என்ரோல் பண்ணிடுவீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிற 6 கோர்ஸையுமே எடுத்துக்கலாம் ஃப்ரீயாகவே. உங்களுக்கு வந்து காசு கொடுத்து சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஃப்ரீயாக உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு காசு பே பண்ண தேவையில்ல. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா மட்டும் காசு பே பண்ணால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க.